பெயர் குறிப்பிடாமல் கமலஹாசனையோ யாரையோ சொல்லுகிறார். மார்க்கெட் போன பிறகு நான் அரசியலுக்கு வரவில்லை என்கிறார். கமலஹாசனுக்கும் முழுசாக மார்க்கெட் போய்விட்டது என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கமலஹாசனுடைய அரசியல் முயற்சிகள் தோல்வியடைந்து விட்டன. அவர் அறிவாலயத்தில் அடைக்கலமாகிவிட்டார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலை போனார் கமலஹாசன், அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கமலஹாசன் தோற்று போன கலைஞன் அல்ல. அப்படி சொல்வதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் கிடையாது. கமலஹாசன் ஒரு உன்னதமான கலைஞன். கமலஹாசன் ஒரு நல்ல கதை களத்தை தேர்ந்தெடுத்து நடித்தால் நாளைக்கும் கமலஹாசனை பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த வயதிலும் சூப்பர் ஸ்டாராக நிற்பவர் ரஜினி. ஆகவே ஏதோ இவர் என்னமோ பெரிய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்பா கலைஞர் இருக்கும்போதே, செல்வி ஜெயலலிதா இருக்கும்போதே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆர்வம் உனக்கு பொங்கலை? ஏன் பொங்கலை? ஆகவே இப்போது இருப்பிடம் காலியாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். மக்கள் உங்களை அங்கீகரித்தால் நிச்சயம் யாராலும் அதை தடுக்க முடியாது. இறுதியில் முடிவு செய்ய வேண்டியது ஜனநாயகத்தின் எஜமானர்களான வாக்காளர்கள் தான். அவர்களிடம் நியாயத்தை பேசுங்கள், மக்கள் பிரச்சனையை பேசுங்கள். நான் இன்னதை செய்வேன் என்று சொல்லுங்கள். மற்றவர்களிடமிருந்து நான் எப்படி மாறுபடுகிறேன் என்று சொல்லுங்கள். ஆனால் வாக்கை திருடுகிற முயற்சியில் ஈடுபடாதீர்கள். எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு வாங்கலாமா, அண்ணா பேரை சொல்லி ஓட்டு வாங்கலாமா, பெரியார் பேரை சொல்லி ஓட்டு வாங்கலாமா? இதெல்லாம் பண்ணாதீங்க.